இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் எலாஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மலபாரிஸோட டீ டைம் ஸ்நாக்காக இருக்க இந்த டிஷ்க்கு நிறைய பேர் இருக்குது. எலாஞ்சி, மையத்தப்பம், முட்டை குழலப்பம்னு நிறைய பேர் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தோணுனது இதை ஸ்வீட் லவ் லெட்டர் ஸ்நாக்குன்னு சொல்கிறாங்க. எதனால் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேஸ்டான எலாஞ்சி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். யூஷுவலாக இந்த ரெசிபிக்கு மைதா ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தோசைக்கல்லில் லைட்டாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை போட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். இப்போ இதில் 1 கப் நிறையா துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா இந்த நெய்யை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தட்டி வச்ச ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வெல்லம் இருந்தால் இடித்து சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணி ரோஸ்ட் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தோசை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் உள்ள ஸ்டஃபிங் வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க டைட்டாக. அவ்வளோதான், சூப்பரான எலாஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்டாங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் கூட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.